தம்பி. ஆமா சரி சரி தம்பி. நீ 3ஆம் தேதி ஆபீஸ்ல வந்து பாரு. ஓகே. எங்கப்பா டைரக்டர்? சரோஜா சாமான் நிக்காலோ. ஏய் ஆனந்த் டேக் போலாமே ஆனவா. என்ன பாஸ் லொகேஷனும் சரியில்லை ஒன்றும் சரி. முருகன் சார் சீன் யோசிச்சு அப்படியா? யோசித்தான் சார். நீ எங்க சீன் யோசிப்ப? எப்ப ஷூட்டிங் முடியும் வீட்டுக்கு போலான்னு யோசிப்ப. போ போல போ. ரவி ரவி எங்க பாஸ்? நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்பா. ஏன் பாஸ் கூப்பிட்டீங்களா? ஆமா சார். சார் படம் எப்படி போயிட்டு இருக்கு? படத்தை கண்டிப்பா நிறுத்திடலாம் பாஸ். கண்டிப்பா நிறுத்திடலாம் பாஸ். சார் என்ன சார் சொல்றீங்க? எவ்வளவு பணம் போட்டு படத்தை எடுத்துருக்கோம் நிறுத்திடலாம்னு சொல்றீங்க? அட என்ன பாஸ் நீங்க தூக்கி நிறுத்தலாம்னு சொன்னா நீங்க என்ன காவல பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கண்டிப்பா தப்பிச்சிரும். போங்க. சீதர் சார் அத உட்காந்துக்கிறாங்களே அவர் தான் ப்ரொடியூசர். வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். சார் இவர் பேர் ஸ்ரீதர், மியூசிக் டைரக்டர். சான்ஸ் கிட்ட வந்துறாரு சார். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? நிறைய தடவை பண்ணிருக்கேன் சார். வேணும்னா இன்னொரு தடவை பண்றேன். வணக்கம் சார். தம்பி நீ வணக்கம் சொல்றது கேட்கல. இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். முன் அனுபவம் எதுவும் இல்ல சார். ஆனா மியூசிக் பத்தி நிறைய தெரியும் சார். ஏன் பாஸ் ஏதோ தெரியுமாவ? என்ன தெரியும் சொல்லுங்க. என்ன சரிகம 17 7 சுரம் இருக்கு சார். யாரு பாஸ் சொன்னா 7 சுரம் இருக்குன்னு? டிங்கு சுரம், எலி சுரம், மலேரியா சுரம், இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. போங்க. சார் ப்ளீஸ் சார் அவர் கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க குறுக்க பூந்து கலாய்க்காதீங்க. நீங்க சொல்லுங்க தம்பி, மியூசிக்க பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? சார் கர்நாடக சங்கீதத்தையும் வெஸ்டர்னையும் ஒன்னு சேர்த்து டியூன் கம்போஸ் பண்ணுவேன் சார். ஏன் பாஸ் கர்நாடகத்தையும் வெஸ்டர்னையும் ஒண்ணு சேர்ப்பேன்னு சொன்னீங்க. எங்க அதே மாதிரி கர்நாடகத்தையும் தமிழ்நாடு ஒண்ணு சேர்ப்பா அப்படியா? ப்ளீஸ் நீங்க தானே பேச போறீங்க. எனக்கு என்ன வந்து போங்க. சார் இவர் எப்ப சார் வெளியூர் போவாரு? ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டாடா காட்டுவா அப்படியா? இல்ல சார் நீங்க இல்லாதப்போ வந்து பாடி காட்டுறேன். ஏன் பாடிதான் காட்டுவீங்களா? ஆவடி அம்பத்தூர் காட்ட மாட்டீங்களா? ஐயோ போங்க. அண்ணி தோசை சூப்பர். நீ சாப்பிடுப்பா. டேய் சீனு, இந்த ஸ்ரீதர் என்னடா தோசை வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். மாவு கம்மியா இருக்கு, உனக்கு தோசை வேணும் அவனை ஏதாவது சொல்லி வெறுப்பேத்தி அனுப்பிவிடு. இப்போ நான் வரேன். வாடா நீ போமா வர. வாடா. நான் சித்தப்பா தோசை சாப்பிடுற பழகுது. சாப்பிடு. எப்ப மியூசிக் டைரக்டர்? டேய் சும்மா இருடா. நீ சாப்பிடுப்பா. அம்மா உப்பு போட்டு தானே தோசை சுட்டுக்கிறேன். நீ சாப்பிடு சித்தப்பா. சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடுவேன். நீ சும்மா இருடா. அவன் ரோசப்படி தோசை வச்சிட போறான். தோ குடுத்துடா பாருடா. ஐயோ அம்மா சித்தப்பா ஏந்துடா. டேய் கிளம்பிட்டாங்க. டேய் ஸ்ரீதர் நில்லுடா. ஏன் கூப்பிடுற சித்தப்பா? டேய் ஸ்ரீதர் வாடா வந்து சாப்பிடு வா. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கியா? ஆமாண்ண. அண்ணன் ஒரு கதை சொல்ற கேக்குறியா? நீயும் உன் பங்கு ஆரம்பிச்சிட்டியா? என்ன தென்கட்சி சாமிநாதன் மாதிரி டெய்லி ஒரு கதை சொல்லி என்ன வெறுப்பேத்துற? நான் தென்கட்சி சாமிநாதன் இல்லப்பா, கே நகர் சாமிநாதன். நகர்ன? அதான் கே நகர் சொன்னப்பா. ஐயோ கொஞ்சம் நகர்ன. சீதர் அண்ணன் சொல்ற கதைய கேளு. ஏன்னு இப்படி டார்ச்சர் பண்ற? மரியாதை அந்த கதையை சொல்லி தொலை. நான் சொல்ல போற கதையோட பேரு கோல்டன் 10 feet. பூமியில ஒரு இடத்துல நோன்னா தங்கம் கிடைக்குன்னு எவனோ ஒருத்தர் சொன்னானா? சும்மா இருக்க என்ன நோன்ன உனக்கு உததான் கிடைக்கும். மரியாதை போயிடு. நீங்க என்னதான் சொன்னாலும் கதைய சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீயும் அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அடியில தாண்டா கதைய ஆரம்பிக்குது. பூமிக்கு அடியில சொன்னேன்டா. பூமிக்கு அடியில தங்கம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தன் கடப்பாறை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சானா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் அவன் நோன்றத மட்டும் நிறுத்தவே இல்லையா. சரியான நோண்டியா இருப்பான் போல ஒன்ன மாதிரி. ஆமாண்டா மொல்ல மாதிரி. அவன் நோண்ட 2 அடி 3 அடி ஆச்சு. 3 அடி 4 அடி ஆச்சு. இன்னும் 2 அடி தோணா 6 அடி ஆயிடும். அப்படியே அதுல போய் படுத்துக்கோ. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அடி தோணா 8
8 அடி ஆகும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். சொல்றத கேள்டா. அவன் 8 அடி தோண்டியும் அவனுக்கு தங்கம் கிடைக்கல. அவன் 150 அடி தோண்டி தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது, தங்கம் மட்டும் எப்படி கிடைக்கும்? டி நகர் போ சொல்லு, அங்க நிறைய தங்கம் கிடைக்கும். சொல்றத கேள்டா. 8 அடி தோண்டியும் தங்கம் கிடைக்காத வெறுப்புல கடப்பாரிய தூக்கி போட்டு போயிட்டே இருந்தானா. அப்புறம் அந்த வழியா வந்த ஒருத்த அந்த கடபாரை எடுத்து அடைக்கு போட்டானா? இல்ல, பின்ன ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த பள்ளத்துல உளுந்து வரனானா? உளுந்து வரல, தோரம் பருப்பு வரணும். அறிவு கெட்டவன, நீ ஃபீல் டைப்புங்கிறத அடிக்கடி மறந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க ராஸ்கல். சொல்றது கேட்டா, அந்த வழியா வந்த ஒருத்தன் அண்ணே, ரகுவர வாய்ஸ் மறந்துட்டீங்கண்ணா. தேங்க்யூ. அந்த வழியா வந்த ஒருத்தன் அங்க தங்கம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப தோண்ட ஆரம்பிச்சானா. 8 அடி 9 அடி ஆச்சான். அதுக்கப்புறம் கடப்பாரிய போறப்போ டங்குன்னு ஒரு சவுண்டு. அப்ப மணி 1 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? 2 மணி ஆனா டங் டங்குன்னு 2 வாட்டி கேட்டிருக்குமே. இப்ப நான் கொட்டுற உன் தலையில டங்கு டங்குன்னு 2-3 சவுண்டு கேட்கும். அந்த சத்தம் மணிக்கூண்டுல இருந்து வந்த சத்தம் இல்ல, தங்க பாறையில அவன் கடப்பாறையால குத்துன சத்தம். அந்த தங்க பாறைய தூக்கி அவன் தலையில வச்சு ஊரே பாக்குற மாதிரி போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டவனுக்கு இன்னும் 2 அடி தோண்ட தங்கம் கிடைக்கணும்னு தெரியல. பாத்தியா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு டைம் பாஸ் ஆகாம என்ன கூப்பிட்டு மொக்க போடுறேன்னு தெரியுது. ஆமா, இந்த கதையை மொத்தம் எத்தனை பேர்கிட்ட சொன்ன? ஊர் ஃபுல்லா சொல்லிட்டேன். அதான் ஊர் ஃபுல்லா அங்கங்க பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்களா? பார்த்து அந்த பள்ளத்துல நீயே விழுந்துற போற.